வெல்கம் டு தி சொம்பு பாய்ஸ் சேனல். அல்டிமேட் இன்னும் 2 டிஷ் வரணும். டேய் இப்போ நீங்கள் ப்ரோமோவில் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தான் வரப்போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் எடுத்த வீடியோ. நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஆவடி மார்க்கெட்டில் போய்ட்டு எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்தோம். அது தூக்கின்னு போகிற பேர் ஆனந்து, மீன் தூக்கின்னு வர அது பேர் நான், கருப்பாக இருக்கானே அவன் தான் அருண், கருப்பு அருண் அவன் தான். கலர் முக்கியம் இல்லை, கதை தான் முக்கியம். ஆனால் இவனுக்கு மீனும் சரியாக வெட்டல, இவனுங்க கோளாராக வெட்டி விட்டானுங்க, குழன்னு ஆயிடுச்சு. மீனும் சரியில்லை. ஆசைப்பட்டு வாங்கின டோனா ஃபிஷ்ஷு. ஆனால் பரவாயில்ல, எறா சூப்பராக இருந்தது. ஆயா அருமையாக ஆஞ்சு கொடுத்தாங்க. இப்போ எறா வாங்கிட்டு ஜாலியாக மார்க்கெட் முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து அவுட்ரு ஒரு 20 கிலோமீட்டருக்கு அங்காண்ட போயிட்டுருக்கோம். இப்போ பைக்கில் போது பார்த்தீங்கன்னா நானே என் மச்சான் அவன் பாட்டு ஃபன் பண்ண வரானே, அவன் தான் புசுவத்து. ஜாலியாக ஃபன் பண்ணி ஜாலியாக பாட்டு பண்ணி ஜாலியாக போகிறோம். இதுதான் கருப்பருண் பாருங்கள் வந்துட்டான். முன்னாடி போகிறது கார்த்தி அண்ணன். இங்கே 3 பேர் போகிறாங்களே போலீஸுக்கு பயப்படாமல், அவன் தான் முன்னாடி போகிறவன் வந்து கார்த்தி. ஆமாங்க, போய் சேர்ந்துட்டோங்க. போகிறோம் இடத்துக்கு போயிட்டோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் அங்காண்ட போயிட்டோம். 1000 ரோடில் வந்து நடந்து போவாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வண்டியில் போகிறோம். அதை சமைக்கிற இடத்த திருக்கிட்டு போகிறோம். இந்த கார்த்தி படத்தில் போவாங்களா 2 கிலோமீட்டர் அது மாதிரி நாங்கள் பாட்டுன்னு போயின்னு இருக்கிறோம். ஆனால் இடம் நல்லா இருந்துச்சுங்க. அருண் தான் அது பேர் என்னது, சமையல் செஃப் அருண் தான். இப்போ செஃப் அருண். அவ்வளோதான், எல்லாருக்கும் போல இறங்கிட்டோம், நடந்து போகிறோம். போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்த தான் இது பண்ணோம். பாருங்கள் இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஜாலியாக சுற்றிட்டு பாட்டு கேட்டுனே ஜாலியாக போனோம், வைப் ஏற்றிட்டு போனோம். உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. என் மச்சான் பார்த்தீங்கன்னா வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டான். காய்கறி வெங்காயத்தெல்லாம் உரிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அவனை வந்து தக்காளி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் தான். ஒரு டீம் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்க போயிட்டாங்க. இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா கறிவெல்லாம் வாஷ் பண்ண போயிட்டாங்க. ஏரி தண்ணில் தான் கழுவணும், வேறு வழி இல்லை. ஏரி தண்ணில் கழுவிட்டு அப்புறம் திரும்ப நல்ல தண்ணில் கழுவணும். பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஆள் மட்டும் இருக்க மாட்டானுங்க, நீக்கிறக்காரனுங்க எல்லோரும் இருப்பானுங்க. பாருங்கள், இப்போ ஒருத்தனை பார்த்தீங்களா, அவன் தான் கருப்பு அருண், செஃப் அருண். இவன் ஒருத்தன் கீழே உட்காந்துதான் பாருங்கள், அவன் தான் கருப்பு அசோக் அவன் பேர். இவங்கெல்லாம் ஆஃப்ரிக்காக்காரங்க. அவர் தான் ஃப்ளேம் காரர். அவர் தான் ஃப்ளேம் போடுற ஒரு ஃப்ளேமு அசோக்ல. தக்காளி 2 எடுத்துக்கு தான் ஒன்று யாராவது பிரியாணி கொஞ்சமாக போதும். எவ்வளோ வாங்கினீங்க? ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. கம்மியாக இருந்தாலும் வேஸ்ட்டாக தான் எல்லாம் அதான் தருவோம் நம்ம மொத்தமாக. பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏரி தண்ணியில் கழுவிட்டு அது கொஞ்சம் டேட்டி ஆனதுனால எல்லாம் என் மச்சான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணுறான். அவன் தான் முழுக்க இந்த பிரியாணி பண்ணுறது இவன் தான் காரணம். நாங்கள் எல்லாம் அவன் காலில் விழுவோம். நான் சும்மா சொல்லக்கூடாதுங்க. டைம் ஆனால் காலையிலே வர சொன்னாங்க. டைம் ஆயிடுச்சுன்ட்டு ஒரு பக்கம் ஒரு ஆள் தக்காளி வெட்டுது சரசரன்னு, ஒரு ஆள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் விடு நான் வெட்டுறாரு, நீ வேணாம் நானே வெட்டிக்கிறேன்ட்டு இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் அப்படியே மின்னலோட சக்கன்னு இப்போ பாருங்க வெட்ட மாட்டோம், பட்டக்குன்னு வெட்டுறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலை செஞ்சாங்க, நிறைய பேர் சும்மாவே இருந்தாங்க. நிறைய பேர் சும்மா இருந்தவங்க நாங்கள் சொல்ல விரும்பல. யாருன்னு பார்த்தீங்க வீடியோவில் நீங்களே தெரியுங்க. அதாவது டூ நத்திங் ஈட் 5 ஸ்டார்னு ஒரு ஆட் வரும்ல, அதுதான். இப்போ தயிர் போட்டாச்சு, எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். தயிர் இப்போ ஊற்றிட்டான். அடுத்தது திரும்பவும் தயிர் ஊற்றுறான். ஒரு பாக்கெட் எப்படி ஊற்றுறான், அதை இன்னொரு பாக்கெட் ஊற்றுறான். இன்னும் கையாலேயே கிளறான். ஆனால் கை க்ளீனாக தான் இருக்கான் என் மச்சான் க்ளீனை பற்றி யாருக்கு வந்து எதுவும் தெரியாது. உப்பு போட்டான். உப்பு அங்கே பாருங்க, கீழே கிடந்தது அண்டலை போடுவான், அண்டலை வெளியே போடுவான் என் மச்சான். இது வந்து ஹைஜீனிக் இல்லாத சாப்பிடலாம். குக்கர் வெளில போய்ட்டு ஹைஜீனிக் குக்கர் இல்லை மச்சான், பேச்சுலர் குக்கிங். இது வெளில போய்ட்டு பாருங்க, ஒருத்தர் நித்யானந்தர் மாதிரி உட்காந்து கெட்ட போட்டுன்னு அவர் சும்மா இருக்காரு. மிளகாத்தூள் போடுறாப்புல, கலர்பொடி, கேசரி தூள். அது
இதுல அந்த மிளகால உள்ள இது தோல் எடுத்துட்டு பாட்டை எடுத்துட்டு அது போதும். அதாங்க கலர் பொடி போட்டாச்சு. கலர் பொடி போட்டால் காரம் பீலிங் பாட்டு போடுறதுல கொஞ்சம் லைட்டாக அப்படியே சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுங்களா ஒரு கலக்கிட்டு சிக்கனை போட்டு மேரினேட் பண்ணலான்ட்டு. ஆமாம், நான் 7 மணிக்கு வர சொன்னவன் நாக்கு உரத்துக்கு தான் மச்சான் செய்யறது. நான் வேடிக்கை பார்க்குறதுக்கா செய்யறது செஞ்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்க மாட்டேன்னு பாரு. ஆனால் எல்லாமே மச்சான் பர்ஃபெக்டாக ஆனால் என்ன ஒன்று எங்களால் சாப்பிட முடியல. டைம் வீடியோவில் எவ்வளோ ஸ்பீடு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எவ்வளோ ஸ்பீடு இருக்காங்களோ அவ்வளோக்கு பசி. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. அதனால எல்லாம் கொஞ்சம் சரசரசன்னு எல்லாம் கொஞ்சம் கூடுதலாக தான் வேலை பார்த்தோம். அப்புறமா எல்லாமே இவன் மட்டும் கொளுத்துற வேலை தான் அவனுக்கு. இவருக்கு வந்து இது பிரிக்கிற வேலை. அவர் சும்மா தான் உட்காந்துருப்பார். நித்யானந்தர் என் மச்சான் வேலை பார்ப்பான். அவரும் சும்மா தான் உட்காந்துருப்பாரு. அங்கே என்ன இருக்காரு பாருங்க தூரத்தில், அவர் தான் ஒர்க்கரு. இங்கே நான் அவர் இல்லைனா வந்து இது சாத்தியங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நல்லா வேலை பார்த்தாரு, சொல்ல முடியாது, சும்மா சொல்லக்கூடாது. இன்னும் ஒன்று கடைசியாக வீட்டுக்கு போகும்போது தான் சாப்பாடு கட்டி விட்டுல வருது. அது மட்டும் மனசு லைட்டாக கஷ்டமாக இருக்குது. ஆனால் எல்லாரும் உஷாராக தானே எடுத்துருந்தீங்க டிஃபன் பாக்ஸு. அவர் மட்டும் கேட்டார், பிளாஸ்டிக் கவரில் இருந்தால் வேணான்ட்டார் அவர். அதனால் வீட்டுக்கு வெறுங்க விட போயிட்டார். தலைவன் தான் தலைவன் ஒரு பிரித்து இது கூட ஊற்ற தெரியாது அவர். பாரு என்ன எப்படி ஊற்று போகிறது, எண்ணெய் பாக்கெட் எப்படி பிரிச்சிருக்காருன்னு பாருங்க. அங்கே பாருங்க எவ்வளோ பரபரப்பாக வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு டபராகவே கீழே வந்துடும் போல இருக்கு. என் மச்சான் அவன் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. அவன்லாம் அங்கே பாருங்க எங்கள் அண்ணன் வந்துட்டார். அவர்லாம் ஒரு வேலையும் செய்ய மாட்டார். வீட்டுக்கு ஒரே பையன் அவர், ஒரு வேலையும் செய்ய மாட்டார். ஆனால் இங்கே வந்து ஹெவி ஒர்க்காக பண்ணுது. அவர் மட்டுமா ஒர்க் பண்ணார். யார் என்னென்ன வேலை செஞ்சானோ அவங்க வாயில சொல்லுவாங்க. நீங்களே பாருங்கள். வெல்கம் டு தி Sumbu Boys channel. My name is Thirumalai, but I have another name. I am the Sumbu Boys channel co-founder. My brother, my machan, my cameraman name is Pusothaman. Good to see them. Let's go see the biryani making video. Now all are making biryani. All are working. We are vlogging. Vlogging. Rice is there. This is Sura Vaching. Come to the video. My brother. Bro, stand up. Stand up, bro. What do you making the biryani video? You? Chicken washing. Sound low. Our upper sound. I'm chicken washing and cleaning and rice washing. Okay. Your sweet name? Brother, name is Ashok Kumar. Okay, nice. So, another boy's name. Come on. Be carefully, come on. Okay, boy. Okay. This is Hey, my brother. No, brother Ashok Kumar. Ashok, stand up. stand up, Stand bye. up, bro. What are you doing? Now what? Making for flame. Flame. Okay, bro. Hey, This is my big brother. this is my big One bro, of big the bro. Legend of the my Most YouTube funniest channel. person, Most most wanted funniest- person. Most wanted, no, bro. Most funniest What are person, you doing, bye. bro? I am one of the பிரியாணி Chief cook of the biryani Sumbu Boys channel. You are extra curricular artist. Tell, bro. No, bro. What? I did not. Hey, bro. hey, he is dance very well. He dances very well, but dance he very is well. my brother. making fun everything. That's all. Okay. My no machan. Hey, machan means machan. Come on. Hey, cook. Cook. He is a Sumbu Boys manager. Manager means MD. I am Sumbu Boys co-founder. Is MD. Hey, no co-founder, he's co-founder. No, one guy is going to out. This production manager. Okay. Will be the Hi, process bro. of. I am Sumbu Boys and the you- creator and the part of this channel. This channel He's the managing the channel, bye. I am also Bolo, bro. part of this channel. We are making and one biryani and One biryani nahi bhaiya. 4 kilo biryani. 3 kg biryani and 2 kg 65 and 2 kg prawn and 2 kg Sindhamani chicken. We are enjoyed this moment. What I tell, this is so many happy. Nothing. It's so enjoyment. Hey, no, nothing, man. There is biryani. Biryani is அடுப்பு எரிஞ்சி கொளுத்தி See the qualifying biryani. My brother is cooking. Cooking. See. கோல்டி சி கோல்டி சி வாங்க கலர் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. He is one of the Come on, Vele.
Brother, come on, brother. What, brother? பேசுவோம் நீ விட்றா, நான் போனாங்க. My machan is coming. கேமரா Machan. He is my one of the machan. Tell me about this working, making and videos. Tell me about this. Bolo. My name is S. Pusadaman. Hey, sound up, bolo. My name is S. Pusadaman. I am a Sombubai member. We are cooking chicken biryani and we cut the onion and tomato and we clean the rice and chicken. It's a capsicum. All are cooking. Capsicum nahi bhaiya. Hey, chili, red chili. what are you doing, yeah? I tell capsicum. He's doing take a interview. Capsicum is Bloody guy ரொம்ப beating Why are you? Hey, come on, come on, buddy. He is my Body, he is my he is my first friend, best friend in company. Capsex. Autodac Capsex. Don't use a company name. I see. Come to this making a biryani. Come on, bye. Chicken for pot, okay? Bhaiya, bola bhaiya. See the chicken. Okay. Hey, Is a chicken. Let me say, come on. Please see the masala. See the masala. One chicken leg piece. How is it? It's so very nice. It's delicious. No. No, bro. Kaki pari not allowed. How many chicken is there? One leg piece chicken. How many chicken? One breast piece, one wings piece, one leg piece. It's a very amazing smell on this pot. Very good cooking. If you smell, come to my team. If you are bad, I am your dad. Please stop the camera. Now my machan is putting on the tomato in pot. I am a co-chef. Co-chef, see the camera. Hey, come on, see the pot, yeah. அடுப்பு பற்ற வச்சது வர இடம் சமைச்சது இன்னொரு இடம். ஏன்னா அங்கே வந்து அச்சு வச்சுட்டாங்க எங்களை நாங்கள் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால நாங்கள் இப்போ வேற இடத்துக்கு வந்திருக்கோம். மொட்டை வெயில்ல சமைக்க விட்டாரு. பரவாயில்ல, இதுவும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா தான் இருந்தது. இது இப்போ வந்து நாங்கள் ஒரு சைடு கொளுத்துறோம், காற்று வந்து இன்னொரு சைடு எரி வைக்குது நெருப்பை. வெய்ய வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் கொளுத்துது. எங்களால் முடியல சுத்தமா. ஒரு வழியா என்ன பண்ணிட்டோம், மசாலா ரெடி பண்ணி அங்க இருந்து என் தலைவன் தான், என் மச்சான் தான் தலைமலை தூக்கி வச்சுன்னு வந்து அச்சுன்னு ஒண்ணு. அதெல்லாம் வீடியோ எடுத்துருந்தா இன்னும் பண்ணு இருந்திருக்கோம். ஆனால் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கும். ஒரு வழியா அரிசி போட்டாச்சு. இந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா என் நண்பன் வந்து சிந்தாமணி சிக்கன் ரெடி பண்ணிட்டு இருக்கான். சிந்தாமணி சிக்கனுக்கு வந்து எல்லாமும் இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு நாங்களே அந்த துண்டை வச்சு அண்டை கொடு மாதிரி நாங்கள் பைக்கை வச்சு அண்டை குத்துன்னு இருக்கோம். இதுக்கு காத்துக்கு அம்மா என் மச்சான் இது போடுறான், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் கொஞ்சம் கலரிட்டு இருக்கேன். நாங்கள் பட்டன் கலரிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு. டைம் பட்டன் போயின்னு இருக்கு. வீடியோ மேன் வந்துட்டாரு. ஒரு குருக்குள்ள உட்காந்துருக்காரு உள்ள. பட்டன் மூலமாக உப்பு போட வரான். அவன் வந்து அப்படியே முழு சந்திரமுகி மாதிரி முழிச்சு குக்கிங்க மாட்டான். வேலைன்னு வந்துட்டா வெள்ளை காட்டா மாறினோம்ல. அங்கே ப்ரோ திறக்கிறாரு, பிரியாணி திறந்து வந்து பார்க்குறாரு. பிரியாணி வந்து ஐடியா மட்டும் தான் இருக்கும், மற்றபடி ரெடி பண்ணது எல்லாமே அவர் கார்த்தி அண்ணன் தான். கார்த்தி ப்ரோ இல்லைன்னா ஒன்றுமே நடந்திருக்காரு. அது மாதிரி ஒருத்தர் அதுவும் கல்யாண்டி வச்சு தின்னுட்டு இருக்காருல, அவர் வீடியோ மட்டும் 123 எட்டி பார்த்துட்டு போயிடுவார். ஒரு வேலைக்கும் ஒருத்தர் இல்லை அவரு. அந்த மாஸ்டர் சீமை கேட்பாரு அவனை கமெண்ட் செக்ஷன்ல. அவ்வளோதான். லாஸ்ட்டாக முடிஞ்சு ஊற்றி ரெடி ஆயிடுச்சு. மறந்துட்டோம். பார்த்தாலும் பார்த்தேன், ஆனால் ஜெயச்சந்திரன் மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்லப்பா. எப்படிப்பா ஒரு மனுஷன் இத்தனை பேர் வேலை செய்யும்போது சும்மா நிற்க முடியும்? This is nice. ஒரு வேலை செஞ்சா பரவாயில்ல, வீடியோ எடுக்கும்போது வந்து கரெக்டாக வந்து பாரு. கலர் யாரும் வரலன்னாங்க. துண்டா போடணுமா? அம்மா சாப் பண்ணுறேங்க பையனா. காட்சி எதுக்கு தம்மு போடுறாங்க? இவரு பிறந்ததுலேருந்தே பிரியாணி தான் தின்னுட்டு இருக்காரு. அதுவும் பிரியாணி சூடாலாம் கையில வைக்க மாட்டாரு. என்ன மேட்ச் என்ன டீம் தெரியல. ஆனா பிரியாணி வந்து எதுக்காக தம்மு போடுறாங்கன்னு கேக்குறாரு. பாத்துக்கங்க. நீங்க சொல்லுங்க, வந்து பிரியாணிக்கு எதுக்காக தம் போடுறாங்கன்னு வந்து கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க, எதுக்கு தான் போடுறாங்க பாப்போம். கேட்டா இவர் தான் சும்பு பாய்ஸோட மேனேஜர்னு சொல்லிட்டு சொல்றாரு வெளியே. ப்ரொடக்ஷன் மேனேஜர்.
கேமரா அம்மா கேட்டேங்க அப்போ நல்லா வேலை பார்ப்போம் இப்படியே மாதிரி வேலை நடந்துட்டு இருக்கு. பிரியாணி கண்டிட்டு இருக்கோம். பிரியாணி நடக்குது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவரு தம் போட்டாச்சு பிரியாணிக்கு. காத்து தான் போட்டுட்டு இருக்காரு. சிந்தாமணி சிக்கனும் ரெடி ஆகிட்டு இருக்கு. காட்டுவாங்க பாருங்க. கலர் பாருங்க. நண்பன் வந்து இங்கிலீஷ் பையா. அதான் இன்டர்வியூ மட்டும் தான் இங்கிலீஷ். இதெல்லாம் வந்து இருமச்சான் வெந்திச்சா பாத்தி யாருன்னு சொல்லக்கூடாது. எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பரவாயில்ல. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்கும்போது நாக்கு ஊறுதா இல்ல வாந்தி வருதா? தண்ணி ஊற்றி கழுவணும். இல்ல இல்ல ஆமா ஆமா கழுவணும். இப்ப நம்ம இதுல இருந்தவங்கலாம் கமெண்ட் பண்ணுவாங்க. சாப்பிடவே போறது கிடையாது. 4 நாள் சாப்பிட்டு பிரியாணி சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த டிஷ் பார்த்தீங்கன்னா பிரானு கட்ட மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதான் ப்ரான் வச்சான். ப்ரான் போட்டு வறுத்து அது செம்ம டேஸ்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க தான் அதிகமாக இருக்க மாதிரி இது. ஆனால் சுருங்கிடுது. கொஞ்சம் தான் இருக்குது. எனக்கு பத்தவே இல்லை ப்ரானு. 2 கிலோ பிரான் அது. ஆனால் பத்தவே இல்லை. தோல் உரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்மியாகிடுது. டைம் வந்து சேர்த்து செய்யணும். எங்கள் அம்மாவை திட்டுவேன் நான். அது அதிகமாக இப்போ தான் தெரியுது ப்ரான் எவ்வளோ வாங்கினாலும் சுருங்கிடுதுன்னு சொல்லிட்டு. அப்படியே கீழே போட்டுருலாம். இங்க வேணாம். ஊத்துடா. கலர் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பிரியாணிலாம் இப்போ தான் ரெடியாகி தம்மு உடைச்சாங்க. இன்னும் யாருமே சாப்பிடல. தம்மு வச்சோன்னே எல்லாரும் சாப்பிடுறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் சாப்பிட்றாங்க. இல்லை என்ன எப்படி உங்களுக்கு இந்த புத்தி இந்த இதெல்லாம் எப்படி வந்து நீங்கள் மட்டும் சொல்லுங்கள். காலையிலேருந்து சாப்பிடாம இருக்காருன்னு 12 மணிக்கெல்லாம் ரெடி பண்ணுறோன்னு பார்த்தேன். டைம் 5 ஆகுது. காலையிலேருந்து சாப்பிடல. என்ன பண்ணுறது? பிரியாணி எப்படி இருக்கு? பரவாயில்ல. அசிங்கப்படுத்திட்டா நீங்கள் சிவாப்படாதானே அல்டிமேட். இன்னும் 2 டிஷ் வரணும். வந்த அப்புறம் எப்படி இதுன்னு பார்க்கலாம். பிரச்சனை அதெல்லாம் இல்லை. அது யூஸ்வல் எப்போ நாங்கள் பண்ணுறது தான். இது புதுசெல்லாம் தெரியும். உங்கள் அப்பா புத்தி அப்படியே இருக்கா? சிவா புத்தி. பாபு தெரியல. பாபு பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிச்சனில் இன்னும் வேலை முடியல. கிச்சனில் எப்படி இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். பிரியாணி, ப்ரானு, பள்ளிப்பாளையம் சிக்கனு இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இன்னும் 65 மீன் ரெடி ஆகிட்டு இருக்கு. முட்டை வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. வாங்க போய் அவங்கள்ட்ட போய் லைவில் கிச்சனில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த லொக்கேஷன்லாம் பாருங்களேன் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு. இது வந்து லொக்கேஷன் நல்ல சரியான லொக்கேஷனுங்க. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இதில் ஒரு பைக்கு இப்படி பார்த்துட்டு அப்படியே வந்து இங்கே பாருங்கள் நம்ம கிச்சனை பாருங்கள். நம்ம கிச்சனில் வந்து நம்மளோட மெம்பர்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்க கிச்சன். ஏய் எங்க தலைவரை பத்தி சொல்லு. கார்த்தி ப்ரோ வந்து இந்த சொம்பு பாய்ஸ் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு சப்போர்ட்டு. அவர் இல்லாத இப்போக்கி இந்த டீமே இல்லை. ஆனால் சைலண்ட்டாக தான் வேலை செய்கிறாரு. ஆனால் பயங்கரமாக வேலை செய்கிறாரு. அவர் தான் முழுக்க. இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் ஒரு வீடியோ ஒன்று பார்க்கலாம். அவர் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நான் தாண்டா மெயின் பாரு. பேரை சொல்றா. ஆனந்த் ப்ரோ சொல்லுங்க. அப்புறம் வீடியோவிலே வரல. இவர் வீடியோவில் வர மாட்டாரு. ஆனால் நான் வீடியோவிலே வரல. நீ மட்டும் வந்து எச்ச வேலை பார்த்துட்டு அப்படிம்பாரு ப்ரோ. காலை 7:30 மணிக்கு சொன்னா திரும்ப என்ன சொன்னான்னா 8:30 மணிக்கெலாம் போகிறது வேஸ்ட்டு தான்னா. நான் இங்கே வந்துட்டு 12 மணி. அதில் டில்லி ஒருத்தர் வரானாரு. இன்னும் வர வேற இப்போ தான் வந்தார். வந்து தனியாக சாப்பிட்டுறாரு. ரொம்ப பசிக்குது வேற. அவர் தான் எப்படி
சிக்கன் எப்படி வந்துட்டு இருக்குது? ஏன்னா இன்னும் ஒரு 5 minutes முடிஞ்சோன்னா எல்லாமே ரெடி முடிஞ்சுன்னா எல்லாமே சாப்பிட்லாம். ஃபிஷ் ஃப்ரை வந்து அது என்ன அதனால் ஒரு 4 நிமிஷம் அவ்வளோதான் போகும். ஃபிஷ் ஃப்ரை சீக்கிரம் வந்துடும். சிக்கன் தான் வேக வைக்கணும். ப்ரோ வீடியோ கட்டு திருமலை என் உயிரின் உயிரான என் மச்சான் அப்பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பை எப்படி பற்ற வைக்கிறான் பாருங்க. அவனால தான் இங்கே நெருப்பு எரியுது. ஏற்கனவே வந்து இதாகிடுச்சு. இப்போ வந்து மச்சான் அங்கே வாடா. ஏற்கனவே நாங்கள் அங்கே பாருங்க, அங்கே காட்டுங்கண்ணா. ஒருத்தவங்க வந்தாங்க, அந்த ஊர் பெரிய மனுஷங்களாம் வந்து தட்டி விட்டாங்க எங்களை. ஆணையம் செஞ்சு சமைச்சிட்டுவோம். இந்த இடம் இப்படி இருக்கு. அங்கே போனது நம்ம இங்கேயே வந்துருக்கோம். நம்பர் இவர் தான். அவர் இல்லாமல் எதுவுமே இருக்காது. எல்லாமே பண்ணு மற்ற கண்டென்ட் எல்லாமே இவர் தான் கொடுப்பாரு. அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் வந்து ஸ்டார்டிங் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்கள் திருமலை கூப்பிட்டான். அவன் கூப்பிட்டான் என்னை ஃபஸ்ட்டு. அவனால தான் நான் இங்கே வந்தேன். இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன். எனக்கு வந்து பெரிய வேலைலாம் இருக்குது. அதனால தான் வந்தேன். அப்படின்னு சொன்னான், மச்சான் நம்ம வா போகலாம் அப்படின்னா. நாங்கள் இப்போ சமைச்சிட்ருக்கோம். இப்போ 65 நம்ம வெந்துட்டுருக்கு. 65 முட்டை வெந்துட்டுருக்கு. எங்கள் அண்ணன் காட்டு எண்ணெய் சமைச்சுட்டுருக்காரு. காட்டு எண்ணெய் மட்டும்தான் இங்கே வேறு லெவலு. காட்டு எண்ணெய் மூணே காட்டு தான். 65 பக்கம் ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்குது. அதுதான் இல்லை 65 அடுத்து மீன் பொரிக்கிறோம். மீன் பொரிக்கிற டைம் வந்துச்சு. மீன் பொரிக்கிறது தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதிகமாகிடுச்சு, டைம் எடுத்துக்கிச்சு. நான் மீன் சீக்கிரமாக பொரிச்சிடும்னு நினச்சேன். ஆனால் மீன் பொரிக்கிறது தான் செம்ம லேட் ஆகிடுச்சு. எல்லோரும் உட்காந்து வெயிட் பண்ணுவாங்க. அவன் செத்த மீனையே அந்த வெட்டு வெட்டினான். அதை பக்குவமாக எடுத்து மசாலா போட்டு போகிறதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. திருப்பி கல்யாணம் மாதிரி சமைச்சு முடிச்சுட்டோம். எல்லாருக்கும் அவ்வளோ ஐட்டத்தை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட முடியல. சமமாக பரிமாறணும். கை வைக்கிறா. இவன் வந்து இந்த டைலாக் வந்து ரொம்ப நேரமாக யோசிச்சுருந்தான். எங்கே போடலாம்னு சொல்லிட்டு கடைசியாக லாஸ்ட்டில் இவன் போட்டு விட்டான் இந்த டைலாக்கு. இந்த ஊர் நாடுலாம் அப்படி தான். ஊர் நாடு தான்டா. ஊர் நாட்டில் வந்தவங்கலாம் வந்து ஓரளவு நல்லவங்கடா எல்லாம். சரி விட்டு நம்ம ஃபைட் எங்கனாலும் போட்டுக்கலாம். ஆடியன்ஸுக்கு நல்ல வாய்ஸ் ஓவர் கொடுப்போம். முதல்ல நல்ல விருந்து கொடுப்போம். கண்ணுக்கு குளிர்ச்சியா 3 கிலோ விருந்து ஃப்ரை சாப்பிடுங்க. அந்த டைலாக் வந்து என்னோட டைலாக் அது. இது பார்த்தீங்களா, இதை தான் அவன் எச்ச வேலை இந்த மாதிரி தான் நிறைய பண்ணுவான். அவன் என் மச்சான், அவன் வேற யாரும் இல்லை, என் மச்சான் தான். டைலாக் வந்து எப்போ சொல்றது, யார் சொல்றாங்க முக்கியம், எப்போ சொல்றாங்க. அந்த எல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். தயிர், வெங்காயம், சிந்தாமணி சிக்கன், பிரானு, ஃபிஷ்ஷு, பிரியாணி, லாஸ்ட்டாக ஒரு குத்து, ஒரு கும்மாங்குத்து. இதுக்கு மேலே என்ன வேணும்? குத்தாட்டத்தில் ஒரு உரக்கத்தை போட்டோம், சின்னதாக ஒரு உரக்கத்தை போட்டோம். தயிர் சாப்பிட அருமையான சாப்பாடு நல்லா தாங்க இருந்தது. சாப்பாடு அது நீ சொல்லக்கூடாது மச்சான், நான் சொல்ல மச்சான். கல்யாணம் பண்ண போறாங்க, கொடுத்து வச்சாங்க. யாராவது யூடியூப்ல பார்த்துட்டு மச்சான கல்யாணம் பண்ணா வந்துருங்க. இல்ல வீட்டுல பாத்துங்க. இப்போ நானே மச்சான் மட்டும் தான் பரிமாறின்னு இருக்கோம். பாருங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிறான் பாருங்க. அவனால தான் பிளானே சொதுப்பிச்சு. தண்ணி மட்டும் சந்தோஷம். அதை நானே என் மச்சான போகிறோம். காத்தியண்ணா, என் மச்சான் புஷ்வத்து, அது ஆனந்த் அண்ணன், டில்லி அண்ணன், நித்யானந்த சாமி குருக்கள், என் மச்சான் அருண். இது 2 பேர் விட்டுட்டே, பெரிய அசோக்கு, சின்ன அசோக்கு. நாங்கள் பாருங்க, இவன் தான் அசோக்கு. புதுசாக ஜாயின் பண்ணா ரொம்ப ஃபிட் ஆகிட்டான். கடைசியாக வந்து சேர்ந்து அப்படியே திருப்பி போன தலையில மாடு இருந்தாங்க. நானும் எதுக்குடா எல்லாம் பெரிய வண்டி வச்சுதாங்க, எதுக்குடா ஸ்கூட்டி பார்த்தவங்க ரொம்ப ஒரு 40 கிலோமீட்டர் வாங்கிட்டு மண்ணா கூட இருக்கலாம். சாப்பிட்டு பிரியாணி மீந்து இருந்ததுக்கு தான் தெரியும். வருதுங்க டப்பா டப்பா பாருங்க, என்னை சுற்றி எவ்வளோ பிளாஸ்டிக் டப்பா, எல்லா டப்பாவும் போகும்போது எல்லாம் மனசார திருப்தியாக சாப்பாடு எடுத்துட்டாங்க. எந்த ஒரு குறையும். ஆனால் அந்த தூக்குறான் பாருங்க, அது யாருன்னு கேட்டால் அந்த சாப்பாடு இப்போ சொல்கிறான் தூக்கு. அவன் தான் மெயினாக இருந்தது. அவன் தான் முதல்ல அவன் தம்பிக்கு
எடுத்துன்னு போகிறது ப்ரோ. ஹேண்டி தான் ப்ரோ மாட்டேங்க. நான் எடுத்துகிட்டு வந்தேங்க, நான் ஒரு 3 டப்பா எடுத்துகிட்டு வந்தேங்க. ஏன்னா எங்கள் அம்மா வெளியே போயிருந்தாங்க. எடுத்துகிட்டு வந்தேன். இன்னொரு தூக்கு ஒன்று எடுத்து வந்தோம். அது யாரும் அந்த ஆண்டவனுக்கு தான் வெடிச்சோம். இல்லை அது வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க மச்சான் செஞ்சா கல்யாணத்துக்குலாம் கூடு பிரியாணி செஞ்சது. ஆனால் நிறையா தான் செஞ்சுருந்தோம். அவ்வளோதான். இப்போ தூங்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்கும் உண்டை போதை, வேற ஒன்றும் இல்லை. உண்டை போதும் இல்லை, மயக்கம். வெயில் அந்த மாதிரி செஞ்சு நாங்கள் பாருங்கள் சட்டையை கட்டி போட்டு வந்து பார்த்து அவ்வளோதாங்க. ஒரு வேம்புடுதி எல்லாம் படுத்து சாப்பிட்டோம். கிட்ஸ்லாம் கிளம்பிட்டோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். அதில் இந்த வீடியோ இருக்கும். சொம்பு பாய்ஸ் சப்ஸ்கிரைப்.